தண்ணியே இந்த அதிகாரி வந்து குளிக்க சொல்லுங்க, குடிக்க சொல்லுங்க. நாங்க அதுதான் குளிக்கிறோம், அதுதான் நாங்க குடிக்கிறோம். ஒரு தடவை நாங்க குளிச்சிட்டு நாங்க வெளியில வந்தோம்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நாங்க சுருங்கிருந்தா சார் இருக்குது. ரத்தம் வர ஸ்டேஜ் அந்த உடம்பே சிவப்பா ஆயிடுது. அந்த மாரிக்கு நாங்க ஆளாகிறோம். சின்ன சின்ன பசங்க வச்சிருக்கோம், நாங்க ஸ்கின் அலர்ஜி தான் சார் வருது. இதை கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க அதிகாரிக்கு முயற்சி எடுக்கணும். அவங்க திட்டுப்பாக்கத்துல இருந்து வரேன். நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி பிரச்சனை வந்து நாங்க தொகுதி ஃபுல்லாவே வந்து கையெழுத்து இயக்கம் மாரி நாங்க பண்ணிட்டு பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி நாங்க வந்து மனு ஏற்கனவே நாங்க கொடுத்துருக்குறோம். 2வது மாசம் இதற்கு நாங்க கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் ஆகுது. 2 மாசம் தண்ணி வந்து கிளியர் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இதற்குமே எந்த அதிகாரியுமே வந்து அந்த தொகுதியில் வந்து பார்க்கவும் இல்லை, தண்ணி வந்து செக் பண்ணவும் இல்லை. எங்க வீட்டுல வந்து 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்களுமே ஸ்கின் அலர்ஜி. எனக்கும் ஃபேஸ்ல பாருங்க இந்த இடத்துல வந்து அலர்ஜி மாரி தான் இருக்கு. ஃபுல்லாவே பரவாம இருக்கிறதுக்கு நான் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு வாரத்துக்கு 4000 ரூபாய் அப்படி செலவாகுது. மாத்திரை பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளமுக்கு 1600 ரூபாய் ஒரு வாரத்துக்கு. ஆயில்மெண்ட் பாத்தீங்கன்னா 800 ரூபாய் ஒரு ஆயில்மெண்ட். அது போட்டுனே இருந்தா மட்டும் தான் அது கியூர் ஆகுது கோசம். நாங்க அது ஒரு வாரம் நாங்க விட்டுட்டோம். காசு இல்ல எங்ககிட்ட, நாங்க வாங்க முடியல, மாத்திரை வாங்க முடியல, விட்டுட்டோம்னா 2 நாள்ல திருப்பி எங்களுக்கு அது பரவுது. அதை போயிட்டு நாங்க டாக்டர் கேட்டோம், நீங்க போய் தண்ணிக்கு போயிட்டு நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நாங்க கேட்டா சரியான தண்ணி எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது சார். நாங்க வரி கட்டுறோம், எல்லாமே தான் பண்றோம். எங்களுக்கே சரியான தண்ணி எங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த தண்ணி நாங்க ஒரு 3 கேன் நாங்க எடுத்து இங்க வச்சிருக்கோம். அந்த தண்ணியே இந்த அதிகாரி வந்து குளிக்க சொல்லுங்க, குடிக்க சொல்லுங்க. நாங்க அதுதான் குளிக்கிறோம், அதுதான் நாங்க குடிக்கிறோம். ஒரு தடவை நாங்க குளிச்சிட்டு நாங்க வெளியில வந்தோம்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நாங்க சுருங்கிருந்தா சார் இருக்குது. ரத்தம் வர ஸ்டேஜ் அந்த உடம்பே சிவப்பா ஆயிடுது. அந்த மாரிக்கு நாங்க ஆளாகிறோம். சின்ன சின்ன பசங்க வச்சிருக்கோம், நாங்க ஸ்கின் அலர்ஜி தான் சார் வருது. இதை கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க அதிகாரிக்கு முயற்சி எடுக்கணும். அவங்க ஸ்மார்ட் சிட்டி உள்ள வந்துட்டு இது ஒயிட் டவுனுக்குள்ள வந்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நல்ல தண்ணி, நல்ல சுகாதாரம் கொடுங்கன்னு தான் கேட்கணும். அதுக்கு என்ன நீங்க பெரிய பிளான் பண்ண வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றீங்கன்றது நீங்க மட்டும் இல்ல, நீங்க எங்ககிட்ட பேசுறது மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. என்னைக்கு அது நடைமுறைக்கு வர்றது, அதுக்கு என்னைக்கு நாங்க போய் வாங்குறது, அது இந்த கலர்ல வந்து பயன்படுத்தணும். நிறைய பிரச்சனை வருது சார். வாங்க சார், நீங்க வந்து பாருங்க. ஒரு வாய்ப்பு தரணும்ல, ஒரு வாய்ப்பே கொடுக்கணும். அது 2ஆம் மாசத்துக்கு 6 முறை உங்ககிட்ட சொன்னேன். ஷார்ட்டாக இது என்ன பிரச்சனை வந்தது சைட்டு வந்து பார்த்து முடிவெடுக்குதுன்னா நம்ம நீ வாட் டேங்க் அவ்வளவுதான் சார். நான் அதான் வலியுறுத்துறோம். இது சரியில்லைன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அதே மாதிரி இதை விட இன்னும் அதிகமா வேற மாதிரியான வராதுன்னு நான் அவ்வளவுதான். நீங்க சொன்னதா ரெகுலரா நீங்க பண்ணலன்னா இப்போ வந்து ஒரு 2 திருவிழா சேனல் தான் வந்து இன்னும் ஊரே திறந்து வரும், பிரச்சனை பெருசா வரும். அதனால ஸ்கீம் என்ன கொடுக்குறாங்க, என்ன ஆச்சு நம்ம அங்கேயும் தண்ணி வெள்ளையா வருது, திடீர்னு பார்த்தா அப்படியே ரத்த கலர்ல வருது, அரை மணி நேரம் அப்படியே வருது, அப்படியே நல்ல ஃப்ரெஷ்ஷா தண்ணி வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே செம்மண் கலந்து தண்ணி வருது. சரி பண்ண முடியாது. நாளையில இருந்து டேங்க் வாட்டர்